நாமக்கல்லில் ஆன்லைன் சூதாட்டத்தில் 50 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த விவகாரத்தில் மனைவி மற்றும் 2 குழந்தைகளை கொலை செய்துவிட்டு கணவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய மணலியை சேர்ந்த பிரேம்ராஜ் HDFC வங்கியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது பணியை ராஜினாமா செய்துவிட்டு மனைவி மோகனப்பிரியா மற்றும் குழந்தைகளுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் மோகனப்பிரியா 2 குழந்தைகள் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் சடலங்கள் மற்றும் தற்கொலை கடிதத்தையும் கைப்பற்றி விசாரித்தனர். முதற்கட்ட விசாரணையில் பிரேம்ராஜ் ஆன்லைன் சூதாட்டத்தில் 50 லட்சம் ரூபாயை இழந்ததால் மனம் உடைந்த அவர் வேலையை ராஜினாமா செய்ததும் அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகளையும் கழுத்தை நெரித்து கொன்றதும் தெரிய வந்தது. மேலும் தலைமறைவான பிரேம்ராஜ் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என தெரிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என அறிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என தெரிவித்துள்ளது.